அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தினாலும் இந்த பயான் மஜ்லிஸ், நசீஹத்துரை மஜ்லிஸ் நீண்ட நெடுகாலமாக பல ஆண்டுகளாக டி பிளாக் நடந்தது. அது தொடர்ச்சியாக டிவைன் பிளாக் என்று இந்த கொரோனாக்கு பின்னால் குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பதில், ஒரு ஜூம் என்ற ஒரு அந்த அமைப்பு விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக அதன் மூலமாக தோற்பிக்கிறது. நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில அன்று வார வாரம் எத்தனையோ எபிசோடுகள், எத்தனையோ தவணை நடந்தோம். இப்ப இந்த ஜூம் மூலமாகவே நான் 54வது தவணையை எட்டியிருக்கிறோம். 54வது எபிசோடு. அதுவே ஒரு சிறப்புக்குரிய அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை தான். 2 வாரத்துக்கு ஒரு முறை, சில சமயம் மாதங்களுக்கு ஒரு முறை என்றெல்லாம் நாம் வைத்து தமிழகத்துடைய தலை சிறந்த ஆலிம் பெருமக்களை வைத்து நாம் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடும் வரை இதை முழுமையாக நீண்ட நெடுகாலம் தொடர்ந்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்ப இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பேசுவதற்காக கணித்திருக்கிற பெருந்த ஆலிம் அவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை அவருடைய இது வரைக்கும் அவர்களை சந்திக்கக்கூடிய இது வாய்ப்பு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த நம்ம நண்பர் முது ஹிதாயத் அவர்களால் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த அவருடைய நசீஹத் துவங்குவதற்கு முன்னால் இன்னும் பல சகோதரர்கள் வர வேண்டியிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் எப்பொழுதும் வல்லமையாக செய்வது போல் கிராத் ஓதி இந்த மஜ்லிஸை துவங்குவோம். கிராத் ஓதி துவங்கி தரும்படி நம்முடைய நண்பர் இஹ்யா மொஹிதீன் அவர்களை இந்த மஜ்லிஸின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلل فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். நீங்க தர்ஜுமா வாசிக்க புரியலோ? சைலண்ட் என்ன பேச வந்த மாதிரி இருந்தது, அதுதான் கேட்குறேன். சைலண்ட் எடுத்து விடுங்க. மியூட் எடுத்து. மீட்ல இருக்கு. இல்ல தர்ஜுமா இல்ல. சரி இல்ல, அதை சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்காக கேட்டுக்கிட்டேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அதாவது இன்னைக்கு இஹ்யா அவர்கள் இன்றைய தலைப்பு மிக பொருத்தமான நெருக்கமான அந்த சூரா 10 கடைசி வசனங்களை ஓதி இருக்கிறார். ஏன்னா அங்க சஹாபாக்களும் அந்த உதவியாக்கு அக்காவுக்கு அவர் சென்றார்கள் அல்லவா அந்த உம்ராவுக்காக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு கண்ட கனவு நிச்சயமா அல்லாஹ் தஆலா அந்த கனவை மேம்படுத்தி வைப்பார் என்ற கருத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்த அந்த கலிஃபாக்களை பற்றியும் குலஃபாய் ராஷிதீன்களை பற்றியும் மற்ற சஹாபாக்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த கடைசி வசனங்கள் மிக பொருத்தமாக அந்த உம்மத்தை பற்றிய வசனங்களே ஓதி இருக்கிறார். இன்று நம்முடைய வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு பேச்சாளர் PM அப்துல் அஜீஸ் ஆலிம் அவர்கள்
நிச்சயமாக மற்றவங்க நானும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறேன். அவர் இன்று நம்மிடையே பெருமானார் கட்டமைத்த சமூகம், அப்ப இந்த உம்மத்தை பற்றி எவ்வளவு ஒரு அருமையான உம்மத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நமக்கு அவருடைய நசீத் செய்ய இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவருடைய நசீத் நிறைவேறும் பொழுது நாம் அதனுடைய பேச்சில் இருந்து நமக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பதையானால், தெளிவு பெறுமையானால் அதை பற்றிய விஷயங்களை அவர்கள் அந்த கடைசியிலே நாம் நேரம் கொடுக்கப்படும், அந்த நேரத்தில் நாம் அதை பற்றி விவரமாக அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்ற செய்தியும் சொல்லி, கண்ணியத்துக்குரிய ஆலிம் அவர்கள் அவர்களுடைய நசியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த மஜ்லிஸின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் துவங்கலாம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அவையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் இறைவனுடைய கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உங்கள் யாவரின் மீதும் இறைவனுடைய கருணை, அமைதி, நிம்மதி என்றென்றும் உண்டாகட்டுமாக. டிவைன் பிளாக் மஜ்லிஸ் 54வது அமர்வு. முஹிப்புல் உலமா, ஆலிம் பெருமக்களை மிகவும் விரும்பக்கூடிய கீழக்கரை முகமது மெஹரூப் காக்கா அவர் ஹாஜியார் அவர்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழாக முதுவே ஹிதாயத்து அவர்களுடைய தொடர்பிலும் ஏனைய பல்வேறு ஆன்றோர்கள், சான்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். பல்வேறு துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்கள் யாவருக்கும் மதுரை வக்ஃப் கல்லூரியினுடைய இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய PM அப்துல் அசீஸ் ஆலிம் அல் வாஹிதி ஃபாசில் மிஸ்பாஹி ஆகிய நான் என்னுடைய சலாத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், மார்க்க பெரியார்கள், ஷேகுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், உலகெங்கிலும் வாழக்கூடிய கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹ் ஜல்ல தஆலாவினுடைய கருணை மலை வற்றாது பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், கருணையுள்ள ரஹ்மானை பொது நல நோக்கோடு உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை விசுவாசிகள், முஸ்லிம் பெருமக்கள் யாவரும் பயனடைய வேண்டும், அத்தோடு மட்டுமல்லாமல் அது ஒரு ஆவண பதிவாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூய நோக்கத்தோடு டிவைன் பிளாக் மஜ்லிஸ் அந்த குரூப்பை சார்ந்தவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் மூலமாக நானும் பலனடைந்து, கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் பலனடையக்கூடிய பாக்கியத்தை நிறைவாக தருவாயாக. இந்த நிகழ்வில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ, இதற்கு பிறகு இதனை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, அதன் மூலம் பலனடைகிறார்களோ, அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் உறுதியான ஈமானையும் தருவாயாக. அவர்களுடைய தொழில் துறைகளில் அவர்களுக்கு அபிவிருத்தியை தருவாயாக. உடல் நிலைகளில் ஆரோக்கியத்தை தருவாயாக. அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக என்கின்ற பிரார்த்தனையோடு நான் என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம் குறித்து உண்டான சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த ஆவலாக இருக்கின்றேன். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டு வகையிலான விஷயங்களிலிருந்து நாம் உள்ளே நுழைவோம். ஒரு சிறிய சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு இந்த சமூகம், உலக சமூகம் எப்படி இருந்தது, அவர்களுடைய வருகையிலிருந்து அவர்களுக்கு பின்பு எப்படி மாறி இருக்கிறது என்பது குறித்து உண்டான 2 விதமான பார்வைகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570வது ஆண்டு வாக்கில் ஆகஸ்ட் 20வது நாளில் அவர்கள் பிறக்கின்றார்கள், இந்த உலகத்திற்கு அவதரிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய 40வது வயதில் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கின்றது என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்ட ஒன்றுதான். அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக இந்த உலகெங்கிலும், அதிலும் குறிப்பாக மக்கா, மதினா போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏராளமான தீயவைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது என்பதை நாம் வரலாற்று மூலமாக ஆகின்றோம். அதில் முதல் விஷயமாக பல தெய்வ கொள்கையினுடைய கோட்பாடு அவர்களுக்கு இருந்தது. அடுத்ததாக, இரண்டாவதாக, பெண்களுடைய நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருந்தது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக, அவர்களிடத்திலே இந்த நிலவி வந்த ஒற்றுமையின்மை எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் அவங்க இருந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரியுது. அடுத்ததாக, அவர்கள் இனக்குழுக்களாக ஒரு சிறிய சிறிய குழுவாக இருப்பாங்க. ஒவ்வொரு குழுவினரும் தங்களுடைய குலப்பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள், எடுத்ததற்கெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஒரு ஒற்றுமை இல்லாமல் இனக்குழுவாக பிரிந்து அவர்களுக்குள்ளாக தலைவர்கள், அவர்களுக்குள்ளாக வணக்க வழிபாடுகள், அவர்களுக்குள்ளாக கலாச்சார முறைகள், அவர்களுக்குள்ளாக பண்பாட்டு முறைகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர்கள் ஊறி திளைத்தார்கள். அடுத்ததாக, எளியோரை, யாரெல்லாம் எளியோர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மிக மிக கீழானவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் தனி மனிதரிலிருந்து, வணக்க வழிபாடிலிருந்து அப்படியே மாறிக்கொண்டு அடுத்ததாக சமூக தீமைகளாக மது, விபச்சாரம் எந்த அளவிற்கு மோசமானதாக இருந்திருக்கிறது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கு முன்பதாக நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இது ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவ்வளவு மோசமான மக்களா அப்படின்னு பார்த்தா, அவங்கள்ட்ட நல்லதே இல்லையா அப்படின்னு பார்த்தா, அவர்களிடத்தில் சில நன்மைகளும் இருந்தது. அவர்களிடத்தில் வீரம் கடுமையான முறையில் இருந்தது. வீரம் வந்து விட்டால் அவர்களை அடித்துக் கொள்வதற்கு ஆளில்லாத அளவிற்கு கட்டுக்கடங்காத வீரம் அவர்களிடத்தில் இருந்தது ஒன்று. அடுத்ததாக, அவர்கள்ட்ட இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு. கலை இலக்கியங்களை அவர்கள் பாதுகாத்தார்கள். அதை எதன் மூலமாக பாதுகாக்கிறார்கள் என்றால், வாய்மொழி பாடல்கள் மூலமாக, கவிதைகள் மூலமாக. அவற்றை எழுதக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துக்கு முன்பதாக எழுத்தாற்றல் பெற்றிருந்தவர்கள் மிகச்சிலர். அவர்கள் எழுதி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கவிதைகள் எல்லாம் காபத்துல்லாவினுடைய திரைகளில் தொங்க விடப்பட்டது என்பதெல்லாம் நாம் வரலாறுகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக, அவர்களிடத்தில் இருந்த இன்னொரு நல்ல பழக்கம் விருந்து உபசரிப்பு. அவங்க ஒருத்தவங்க விருந்தாளியா ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நல்ல முறையில். இது தொன்று தொட்டு தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்பாடுகளில் மிக முக்கியமானது. கலை இலக்கியங்களை மிகவும் ஆர்வப்படுத்துவது, போற்றி பாதுகாப்பதும், அடுத்ததாக விருந்து உபசரிப்பும் தமிழர்களுடைய பண்பாடும் தான். அதுபோல அரபியர்களுடைய பண்பாடுகளும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கின்றது. அடுத்ததாக, பாதுகாப்பு அளித்தல். நாங்க உங்களுக்கு அபயம் தர்றோம், நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்களை மீறி யாரும் உங்களை தொற்ற முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு அபயம் கொடுத்து விட்டார்கள் என்றால், பாதுகாப்பு கொடுத்து விட்டார்கள் என்றால், யாருமே அவர்களை தொடுவதற்கு அஞ்சுவார்கள். அந்த அளவிற்கு சில நல்ல காரியங்களும் இவங்கள்ட்ட இருந்துச்சு. இத்தகைய சமயத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570வது ஆண்டு வாக்கில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அவர்கள் மக்காவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அடுத்த 40 ஆண்டுகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை நபியாக, அல்லாஹுவால் நபியாகவும் இறுதி தூதராகவும், நபிமார்களிலேயே முத்திரையிடப்பட்ட இறுதி நபியாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரிக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு சுமார் 23 ஆண்டுகள் அல் குர்ஆன் மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி மொத்தம் 23 ஆண்டுகள், மக்காவில் 13 ஆண்டுகள், மதினாவில் 10 ஆண்டுகளாக 23 ஆண்டுகள் குர்ஆன் சிறுக சிறுக இறக்கப்பட்டு அவர்களுக்கு குர்ஆன் முழுமையாக அடைந்தது என்பது வரலாற்று மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நாம இப்ப பார்க்கிறோம். இப்பொழுது நாம எந்த விதமான விஷயங்களை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இதுவெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதற்கு அடுத்து அவர்கள் நபி பட்டம் கிடைத்ததிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி நாம் ஒரு சிறிய வரலாற்று நிகழ்விலிருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 2 விதமான செய்திகளை முதல்ல நான் சொல்லிடுறேன். உஸ்துல் காபா அப்படிங்கிற ஒரு நூல்ல பதிவு செய்யப்படுகின்றது. இது புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களையும் இது குறித்து உண்டான வரலாற்று நிகழ்வுகள் ஏராளமாக காண கிடைக்கின்றது. இமாமா போர் நடக்கின்றது. முசைலமா என்கின்ற ஒருத்தன் தானும் நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய கலீஃபாவாக பொறுப்பேற்றிருந்த, ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த அந்த சமயத்தில் அவனை ஒடுக்குவதற்காக ஒரு படையை அனுப்பி முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவன் அந்த முசைலமா என்கின்ற பொய்யன் தன்னை நபி என்று வாதிட்டவன் கொல்லப்படுகிறான். அவனும் அவனுடைய படையினரும் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக சுமார் அல் குர்ஆனை மனநமிட்ட தன்னுடைய நெஞ்சுகளில் ஏந்தி இருந்த சுமார் 70 ஹாஃபில்கள் அந்த போரில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மிகுந்த கவலை ஏற்பட்டு விட்டது ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. இதையெல்லாம் ஒரு ஆய்வு செய்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சொல்லி, இப்படியே போய்கிட்டு இருந்தா நாடு நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படியே விட்டுட்டோம்னாக்கா ஹாஃபில்கள் குறைந்து விடுவார்கள், அல்லது அல் குர்ஆனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது என்று அவர்களை தயார் செய்து கடைசியாக ஒரு முடிவு எட்டப்படுகின்றது. அந்த முடிவுக்கு சரியான நபர் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஒரு இளைஞர், அவர்களை வரவழைத்து இருவருமாக சேர்ந்து, இந்த செய்திகள் அனைத்துமே புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம் ஷரீஃப் மிக பெரிய ஒரு வரலாறாக நமக்கு சொல்லப்படுகின்றது. 2 பேரும் சொல்றாங்க, உங்களுடைய தலைமையில் அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட வேண்டும், நூல் வடிவில் அல் குர்ஆன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்ல, பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு யார் யாருடைய உள்ளங்களிலெல்லாம் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்ததோ, யார் யாருடைய இல்லங்களிலெல்லாம் அல் குர்ஆன் எலும்பிலோ அல்லது வேறு திரைச்சீலைகளிலோ வேறு எதெல்லாமோ அவர்கள் எழுதி வைத்திருந்தார்களோ அவற்றை யாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு முழு குர்ஆனாக கொண்டு கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் அப்படி கொண்டு கொடுத்து, இன்றளவிலும் அதனுடைய சில துணுக்குகள் பல்வேறு அரபு தேச நாடுகளில் மியூசியத்துல அது இருக்கிறதாக நான் முகநூல்ல எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதை நான் பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு, மன நிறைவா இருந்துச்சு. அதை ஒரு குர்ஆனுடைய ஒரு முழு தொகுப்பாக கொடுத்து, அது அன்னை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகளுமாகிய அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டு, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதன் பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் அவரிடத்தில் இருந்து, அதற்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் என்பது பல்வேறு நாடுகளுக்கு, தூர தேசங்களுக்கு பரவி கொண்டே இருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலேயே சுமார் 4 லட்சம் சதுர கிலோமீட்டரை தாண்டி இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முயற்சியின் மூலமாக சில பகுதிகள், சில பிரதிகள் சொந்த கை அவர்களாகவே எழுதி அதனை வெவ்வேறு நாடுகளுக்கு பாதுகாப்பாக அவர் கொடுத்தார்கள். அந்த முறையில் தான் இன்றளவிலும் நாம் ஒரு நூல் வடிவில் ஓதக்கூடிய குர்ஆன் என்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில் தொகுக்கப்பட்டு, ஒரு பெண்மணியாகிய அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக உலகெங்கும் அல் குர்ஆன் என்பது பரவி இருக்கிறது. இப்படி இந்த அல் குர்ஆன் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகெங்கிலும் வாழக்கூடிய சுமார் 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக, இஸ்லாத்தினுடைய கட்டளையாக, அடிநாதமாக, அடிப்படையாக அல் குர்ஆன், ஹதீஸ், சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய ஏகோபித்த அந்த இஜ்மா என்ற அந்த முடிவு, அதனைத் தொடர்ந்து நமக்கு அஇம்மா என்று சொல்லக்கூடிய இமாம்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவர்கள் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை, ஷரீஅத்தை நாம் உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள்
பின்பற்றுவதற்காக அடிப்படை காரணமாக அந்த அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இன்றளவில் இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொண்ட ஒன்று. இந்த அளவிற்கு சமூகம் யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஒரு ஒரு குகையில் இருந்து அவர்கள் பெற்று வருகிறார்கள். அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த ஒளி என்பது 1500 ஆண்டுகளையும் தாண்டி இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் அது உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் அவர்களுடைய இல்லங்களிலும் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உலகத்துல எந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன் ஐங்கால தொழுகையை தொழுகிறான். எந்த இடத்துல ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இருந்தாலும் அவள் நோன்பு வைக்கிறார். எந்த இடத்தில் இருந்தாலும் ஜக்காத்தை கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜு செய்கிறார்கள், பெற்றோரை பேணுகிறார்கள், சக அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நடந்து கொள்கிறார்கள், குடும்பத்தினரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நடந்து கொள்கிறார்கள், யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது, அவர்களுக்கு என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்பது ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கிறது, தமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்களை எந்தெந்த முறைகளில் எல்லாம் நாம் பங்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது அத்துணையும் தெரிந்திருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த சமூகம். அடுத்து மற்றும் ஒரு செய்தியை நான் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கலீஃபாவாக, இரண்டாவது கலீஃபாவாக பொறுப்பேற்றிருந்த அந்த தருணத்துல முதல்ல ஏராளமான முதன்மைக்கு சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முதல்ல அவர்கள் தான் வந்து மார்க்க அறிஞர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கிறார்கள். முதலாக அவர்கள் தான் வந்து இராணுவத்தை கட்டமைக்கிறார்கள். முதலாக இராணுவத்திற்கு அவர்கள் தான் வந்து ஊதியம் வழங்குகிறார்கள். யாரெல்லாம் அரசு துறை அதிகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் ஊதியத்தை அவர்கள் நியமனம் செய்கிறார்கள். அதுபோல அரசு துறை சார்பாக யாரெல்லாம் பணிக்கு செல்கிறார்களோ அவர்கள் யாவரும் வெளி இடங்களில் போகின்ற இடங்களில் சொத்து வாங்கக்கூடாது என்கின்ற சட்டத்தை ஏற்றுகிறார்கள். போருக்கோ அல்லது வேலை நிர்பந்தமாக வெளியூருக்கு செல்லக்கூடியவர்கள் 6 மாதங்களை தாண்டி வெளியூரில் இருக்கக்கூடாது என்கின்ற சட்டத்தை போடுகிறார்கள். அடுத்ததாக வந்து மதுவிற்கு கசையடியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அவர்கள் நியமிக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை ஏராளமான முதன்மைக்கு சொந்தக்காரர்களாக இருந்து புதிய நகரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உள்கட்டமைப்பை சரி செய்திருக்கிறார்கள். பல்வேறு வகையிலான அணைகளையும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் முதலாவதாக காசியை நியமனம் செய்கிறார்கள். காலி என்பதாக சொல்வார்கள். அந்த பொறுப்புக்கு, அந்த நீதிபதிக்கு மதீனா நகரத்தினுடைய காலியாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் அல் குர்ஆனை ஒன்றிணைத்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கதான் முதலாக அந்த பொறுப்புக்கு வர்றாங்க. முதல் பொறுப்பு அதுதான் உருவாக்கப்பட்டு இப்பதான் அவங்க முதல்ல அந்த சீட்ல வந்து உட்கார்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏராளமான வழக்குகள் அவர்களிடத்தில் வருகிறது. தீர்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தனக்கு கீழாக ஏராளமான துணைக்கு ஆட்களை வைத்துக் கொண்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. திடீரென்று பார்த்தால் ஒரு பிரச்சனை வருகிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து கொண்டு வர்றது அந்த படிச்சு பார்த்தா யார் மேல பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, யார் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. உடனடியாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இதுல பாத்தீங்கன்னாக்கா வந்து வாதி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய சீதேவி, அற்புதமான நபித்தோழர். அடுத்ததாக ஜனாதிபதியாக இந்த காலி என்கின்ற பொறுப்பை உருவாக்கிய ஜனாதிபதியாக அவர்கள் பிரதிவாதியாக அந்த சபைக்கு வருகிறார். சபைக்கு வருகின்ற பொழுது ஹலீஃபாவாகிவிட்டதை என்பதற்காக மரியாதை நிமித்தமாக காலியாக இருக்கக்கூடிய ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் எழுந்திருந்து மரியாதை செய்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. நீங்கள் செய்யக்கூடிய முதல் அநியாயம் இது. அந்த பதவிக்கு தகுந்த அந்தஸ்தில் தாங்கள் இருக்க வேண்டும். அவர் வாதி, நான் பிரதிவாதி, அதற்குண்டான உரிமைகள் தான் நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுரை சொல்லி இருவருக்கும் சமமான இருக்கை போடப்பட்டு உபய் இப்னு கஅப் மற்றும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இருவருமாக அந்த அவையில் அமர்கிறார்கள். அடுத்ததாக வந்து பிரச்சனையை வந்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து முன் வச்சு வாசிக்கிறாங்க.
அந்த மறுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குனாக்க பிரதிவாதியாகிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இருக்கு. அவங்கதான் மறுக்கணும். அப்படி மறுக்கின்ற பொழுது சத்தியம் செய்யணும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அல்லது செய்யல அப்படிங்கிற மாதிரியான சத்தியம் செய்யணும். அப்பொழுது சபையில இருந்த நீதிபதியாக இருந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த சத்தியம் செய்வதிலிருந்து ஜனாதிபதி அவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்பொழுதும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த முறை தவறானது, பிரதிவாதி சத்தியமிட்டு தான் தன்னுடைய உரையை துவங்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தையும் அங்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்வைத்தார்கள். அப்படிங்கிற செய்தி அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது. இதுல பாருங்க, ஒரு நீதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான ஒரு வழிமுறையை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். இவர்கள் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் நீதிக்கு முன்பதாக கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான கட்டமைப்பை இவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த, அவர்கள் காட்டி தந்த அந்த வழிகளிலேயே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏராளமான நபித்தோழர்கள் யாவருமாக இந்த முறைகளிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறார்கள். அது நமக்கான உலக மக்கள் யாவருக்குமான ஒரு வழிகாட்டுதலாக ஆகி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து இந்த விஷயத்தையும் நாம மனசுக்குள்ள வந்தோம். இதுவெல்லாம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டு காலங்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அந்த 13 ஆண்டு காலகட்டங்களிலும் சுமார் 86 அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, மதீனாவுல 10 வருஷம், 28 அத்தியாயங்கள், மக்காவில் 13 வருடங்கள், 13 வருஷமும் சுமார் 86 அத்தியாயங்கள் அல் குர்ஆனில் இறங்கி இருக்கின்றது. அப்படி இறங்கினாலும் மிகவும் மையமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அந்த அத்தியாயங்களினுடைய சாரம்சம் இதுதான். என்ன? இறைவனின் மீது உண்டான நம்பிக்கை, இறை விசுவாசம், இறைவன் மீது உண்டான நம்பிக்கை, எல்லா காரியங்களுக்குமாக இறைவனையே முழுக்க சார்ந்திருத்தல், தனி மனித ஒழுக்கங்கள், தனி மனிதனுடைய வாழ்வியல் நடைமுறைகள், பொறுமை, இது போன்ற விஷயங்கள் மாத்திரமே அவர்களுக்கு தொடர்ந்து போதிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. 13 ஆண்டு காலங்களும் அந்த மக்காவில் இறக்கி அருளப்பட்ட 86 அத்தியாயங்களில் எந்த அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் சரி, இதுதான் மையமாக சாரம்சமாக இருக்கும் என்பது நமக்கு மிக தெளிவாக புரிகின்றது. அதாவது அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, அல்லாஹுவை எந்தெந்த முறைகளில் அறிவது, அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வினுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வினுடைய தன்மைகள், அவனுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறது, அவன் அருளாளன், அவன் அன்பாளன், அவன் அடக்கி ஆளக்கூடியவன், அவன் கருணையாளன், அவன் உணவளிக்கக்கூடியவன், நோயிருப்பவர்களே அவன் குணமளிக்கக்கூடிய, இப்படியாக அல்லாஹ்வினுடைய தன்மைகள் முழுவதுமாக அவர்களுக்கு போதிக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக தனி மனித ஒழுக்கம், மன உறுதி. ஒவ்வொரு தனி மனுஷனும் எந்த அளவிற்கு ஈமானிய, அதாவது இறை விசுவாசத்திலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதிலும் மன உறுதியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல் குர்ஆன் மூலமாக போதித்துக் கொண்டே இருந்தார்கள். இது மக்காவில் நடந்தது. அடுத்ததாக மதீனாவில் 10 ஆண்டுகளில் வணக்க வழிபாடுகள் சார்ந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள், அத்தியாயங்கள், வாழ்வியல் முறைகள் சார்ந்த அத்தியாயங்கள், அரசியல் சார்ந்த குர்ஆனுடைய வசனங்கள், இந்த வசனங்கள் யாவும் செயல்முறைப்படுத்துவது அடுத்த முதல் விஷயமாக அது சட்ட திட்டங்களாக வருவது. அடுத்ததாக செயல்முறைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் செயல்முறைப்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது. மதீனாவிற்கு வந்த பிறகுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. மதீனாவிற்கு வந்த பிறகுதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. மதீனாவிற்கு வந்த பிறகுதான் ஜகாத் கடமையாக்கப்பட்டது. மதீனாவிற்கு வந்த பிறகுதான் வாழ்வில் சார்ந்த எல்லா விஷயங்களும், யார் யாரை திருமணம் முடிப்பது ஹலால், யார் யாரை திருமணம் முடிப்பது ஹராம்,
திருட்டிற்கு என்ன தண்டனை, இப்படியாக கொலைக்கு என்ன தண்டனை, விபச்சாரத்திற்கு தண்டனை சார்ந்த எல்லாம், சொத்து சார்ந்த எல்லாமுமாக மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த எல்லாம் ஒட்டு மொத்தமாக மதீனாவில் வந்து இறங்கிய பிறகு அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் இதுவெல்லாம் இறங்கியது. அதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நடைமுறைப்படுத்தினார்கள். தம்முடைய தோழர்களையும் அதற்குண்டான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள், அவர்களும் செயல்படுத்தினார்கள். எப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுக்களை, அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வசனங்களை நபித்தோழர்கள் கேட்க ஆரம்பித்தார்களோ, கேட்டதிலிருந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம் குலையாமல் இருப்பதற்குண்டான அதி முக்கியமான காரணம், அவைகளை நாம் செயல்படுத்துவதன் மூலமாக அந்த கட்டமைப்பு குலையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் ஆன்றோர்களும் அறிஞர் பெருமக்களும் அதனை முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பது நமக்கு இதன் மூலமாக மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சரி, ஒட்டு மொத்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டமைத்திருக்கக்கூடிய சமூகத்தில் 2 விஷயங்கள், 2 செயல்பாடுகள், அதனால் கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்பதை நான் ஒரு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 98வது அத்தியாயத்தில் 7 மற்றும் 8வது வசனமாக சில செய்திகளை சுட்டி காட்டுகின்றார். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஃபாலிதீன ஃபீஹா அபதா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான், சத்தியமாக எவரெல்லாம் இறை விசுவாசம் கொண்டு நற்காரியங்கள் செய்கிறாரோ அவர்கள்தான் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்த படைப்பினங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வசனத்தில் குறிப்பிட்டு விட்டு அடுத்ததாக கூறுகிறான், இவர்களுடைய கூலி அவர்களுடைய ரப்பினிடத்தில் அதன் என்கின்ற சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த அதன் என்கின்ற சொர்க்கத்தில் நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அவர்கள் அதில் எப்பொழுதும் என்றென்றும் அவர்கள் தங்கியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். ஆக 2 விதமான செயல்களை செய்கின்ற பொழுது அதற்குண்டான பலனாக, விளைவாக வேறொன்று கிடைக்கின்றது. இந்த வசனத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, எவர் இறை விசுவாசம் கொள்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ, எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அதை நாம் ஏற்று நடக்கின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது, ஒன்று இறை விசுவாசம் என்பது. அடுத்ததாக அமிலுஸ் ஸாலிஹாத், நற்காரியங்களை செய்தல் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். நற்காரியங்கள் எல்லாம் எது? அல்லாஹ் எதையெல்லாம் கூறியிருக்கின்றானோ, கட்டளையாக இட்டிருக்கிறானோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கூறி இருக்கிறார்களோ, சொல்லி இருக்கிறார்களோ, செய்திருக்கிறார்களோ, செய்ய அனுமதித்திருக்கிறார்களோ, அத்தோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு எதுவெல்லாம் பலனளிக்குமோ அந்த அத்தனையும் நற்காரியம் என்பதாக நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மிக அழகான முறையில் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில் அவற்றையெல்லாம் நாம் செயல்படுத்துகின்ற பொழுது, இந்த 2ஐயும் செய்கின்ற பொழுது இறை விசுவாசம் இருக்க வேண்டும், அடுத்ததாக நல்லறங்கள் இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் செய்கின்ற பொழுது அதற்கு பிரதிபலனாக, கூலியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். இது போலவே யாரெல்லாம் இந்த நல்ல காரியம், ஈமான் கொண்டு இறை விசுவாசம் கொண்டு நல் அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு வேறு எதுவெல்லாம் கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, நற்கூலியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அத்தோடு 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு மறுமை குறித்து எந்த பயமும் இல்லை என்பதாக சுட்டி காட்டுகிறார். 2வது அத்தியாயம் 218வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு நான் நற்கூலியை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதா 69வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுட்டி காட்டுகின்றார்.
அத்தோடு மட்டுமில்லாமல் சூரத்து புரூஜ் 85வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் மீது நான் கருணை காட்டுகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷான் சுட்டிக்கிறார். எவர் எவரெல்லாம் இறை விசுவாசம் கொள்கிறார்கள் மற்றும் ஒரு அதி அற்புதமான ஒரு குர்ஆனுடைய வசனம் உண்டு, ஹிதாயத் நேரு வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷான் ஒரு வசனத்தை சுட்டிக்கிறார். இந்த இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் இருக்கு இல்லையா, இப்படி இதையெல்லாம் யார் யாரெல்லாம் இறை விசுவாசம் கொண்டு நற்கருமங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான பிரதிபலன்களை கொடுத்து கொண்டே இருப்பேன். அதில் பிரதானமாக இறுதியாக உறுதியாக அவர்களுக்கு நான் சோனத்தை தருகிறேன், அதில் என்கின்ற சோனத்தையும் தருகிறேன் என்பதாக சுட்டிக்காட்டுவேன். ஃபௌசுல் கபீர் என்பதாக மகத்தான வெற்றியை இந்த உலகத்திலையும் நாம் கொடுப்போம், மறு உலகத்திலும் கொடுப்போம் என்பதாகவும் சூரத்துல் புரூஜில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த வசனங்களில் சுட்டிக்காட்டுகிறார். ஆக இந்த இரண்டு விதமான செயல்களின் மூலமாக விளைவு ஒரே பலனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒட்டுமொத்தமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடுத்ததாக இந்த வழிவகையிலிருந்து நமக்கு சில செய்திகளை மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக இறை நம்பிக்கைக்கு மிகச்சிறந்த விதமான வழிகாட்டுதல்களாக ஏராளமான ஹதீஸ்களை, ஏராளமான உதாரணங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக தனி மனிதனுடைய வாழ்வியல் எந்த அளவிற்கு ஒழுக்கமாக தூயதாக இருக்க வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்ததாக ஒரு மனிதனுடைய குடும்பம், அடுத்ததாக சமூக நல்வாழ்வு, இந்த இரண்டும் எந்த அளவிற்கு மேம்பட்டு இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் அவனும் அதிலிருந்து மேம்பட்டவனாக ஆகிவிடுகிறான் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இதுவெல்லாம் சிறப்பாக ஆகிவிட்டது என்றால் இதனுடைய பலன் மறு உலக வாழ்க்கை மிகச்சிறந்ததாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரே ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் ஒரு அதி அற்புதமான ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் தஅம்மத அலைய கிதுபன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மின் அன்னார் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ரவாஹுல் புகாரி. புகாரி ஷரீஃப்ல 108வது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு கூறுகிறார்கள். எவன் ஒருவன் வேண்டுமென்றே என் மீது பொய்யை இட்டு கட்டி கூறுகிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை நாம மனசுல வச்சுக்கிடுவோம். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த சஹாபி. ஆகச்சிறந்த சஹாபி என்றால் அவர்களை பற்றி உண்டான ஒரு அறிமுகத்தை பாருங்கள். வாழும் காலத்திலேயே சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், நீங்கள் நிச்சயமாக சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 நபித்தோழர்களை பார்த்து கூறியிருப்பார்கள். அஷரத்துல் முபஷரா என்பதாக வரலாற்றில் அவருடைய பெயர் பதிவு செல்லப்படும். நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்கள், அதில் மிக முக்கியமானவர்களாக ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ஒன்று அவர்களை பற்றி உண்டான ஒரு செய்தி. இவர்கள் ஒரு 4 அல்லது 5வது நபராக இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொள்கிறார்கள். காலம் முழுவதுமாக எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 23 ஆண்டுகளும், 23 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது வேறு விஷயம். இஸ்லாத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்ததிலிருந்து 23 ஆண்டுகளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் பயணித்திருக்கிறார்கள். போரிலும் பயணித்திருக்கிறார்கள், தொழுகையிலும் பயணித்திருக்கிறார்கள், நோன்பு காலங்களிலும் எல்லா காலங்களில், இன்பங்களில், துன்பங்களில், சோதனை எல்லாவற்றிலும் பயணித்திருக்கிறார்கள் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனால் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸுகளுடைய எண்ணிக்கை வெகு சொற்பமானது. அது குறித்து அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. பாப்பா, உங்க வயசுல இருக்கக்கூடிய ஏராளமான நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஏராளமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்களே, நீங்க ஏன் குறைவாக ஹதீஸ்களை நீங்க அறிவிச்சிருக்கீங்க என்று கேட்ட பிறகு
ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, மகனே, உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பொண்ணு. அத்தோடு மட்டுமில்லாமல் உனக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சின்னம்மா முறை வேணும். சரியா? எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த சகோதரியாகிய சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் என்னுடைய தாயார். அதாவது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தாலிப் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு தாய் மாமா முறை வேணும். ஒண்ணு, இது ஒண்ணு. அத்தோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து இருக்கக்கூடிய கதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகச்சிறந்த செல்வ சீமாட்டி, மங்கையரின் மாணிக்கம், மாதர்குல திலகம், சொர்க்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அன்னையர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதமான ஏற்றங்களிலும் தாழ்வுகளிலும் மிகச்சிறந்த முறையில் பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி செய்த அந்த செல்வ சீமாட்டி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எனக்கு மாமி முறை வேணும் என்று சொல்லி எவ்வளவு. ஆகவே நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவிலும் ஈமானிலும் மிகுந்த நெருக்கத்தோடு உள்ளவன். இப்படி இருக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள் அல்லவா, ஏராளமான ஹதீஸ்கள் வந்து அறிவிக்கப்படுகிறது அல்லவா, நான் வேண்டுமென்றே என் மீது எவன் ஒருவன் பொய்யை இட்டு கட்டுகிறானோ என்று அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முந்தைய ஹதீஸை சொல்லுகிறார்கள் அல்லவா, அதில் வந்து வேண்டுமென்றே என்கின்ற வார்த்தை கிடையாது. என் மீது எவன் ஒருவன் பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் எனது காதால் கேட்டிருக்கிறேன். ஆகவே ஹதீஸ்களை நான் அறிவிக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு தவறிழைத்து விட்டால் அதுவே என்னுடைய நரகத்திற்கான வழியாக ஆகிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால் நான் அறிவிக்கவில்லை என்பதாக ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன செய்தி. வரலாற்றுல வந்து ஒரு 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 மோசமான நிகழ்வு ஒண்ணு நடந்துச்சு. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒட்டகை போர், ஜமல் போர் என்கின்ற ஒரு போர் வந்து நடந்துச்சு. அதுல வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் எல்லாம் ஒரு அணியில் இருந்திருக்கிறார். அந்த சமயத்துல வந்து இரு அணியினுடைய படையினரும் சரிக்கு சமமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, ஜுபைரே, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். என்னன்னு சொல்லுங்க என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறித்து உங்களிடத்தில் கேட்கிறாங்க, சுபைரே, அலியை நீங்கள் பிரியப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஆமாம் என்று நான் சொன்னேன். அப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளில் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் அலிக்கு எதிராக நின்று அலியிடத்திலேயே சண்டையிடுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பி அந்த நினைவுகளை கிளறிவிட்ட பிறகு உடனடியாக என் அவ்வளவு படை இருக்கிறது. யோசித்து பாருங்கள், லட்சக்கணக்கான படையணி வீரர்கள் இரு புறத்திலும் இருக்கிறார்கள். இரண்டு புறத்திலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். வாளேந்தி இருக்கிறார்கள், வில்லேந்தி இருக்கிறார்கள், குதிரைப்படை வீரர்கள் இருக்கிறார்கள், ஒட்டகைப்படை வீடு எல்லாருமாக இருக்கிறார்கள். முன்வைத்த கால் நாம் தவறிழைத்து விட்டோமோ என்கின்ற சிந்தனை உடனடியாக சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்தது. உடனடியாக அதிலிருந்து, ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, எனவே நான் இந்த போரிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று உடனடியாக ஏற்றுக்கொண்டு அந்த படையிலிருந்து விலகி சென்று விட்டார்கள் சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க.
இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம் இதுதான். எது நமக்கு இறைவனுடைய கட்டளையாக, எது நமக்கு தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையாக, எது நமக்கு சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களாக, எது நமக்கு நாற்பெரும் இமாம்களுடைய தீர்ப்புகளாக நமக்கு கிடைத்திருக்கிறதோ, நாம் ஒரு தவறில் இருக்கின்ற பொழுது, இவைகள் மூலமாக நாம் சரி காண்கின்ற பொழுது, இந்த நான்கையும் உடனடியாக நாம் செவிதாழ்த்தி ஆமன்னா சல்லம்னா இதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று நாம் செவிதாழ்த்தி நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சீராகிவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையில் தான் சமூகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த முறையில் தான் தம்முடைய தோழர்களை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த முறையில் தான் அந்த வழியிலேயே நம்முடைய உம்மத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான உம்மத்தாக அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளையும் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் வழிகாட்டி சென்ற அந்த வழிகாட்டுதல்களையும், அதன் பிறகு தாபீன்கள், தபா தாபீன்கள் என்று சொல்லக்கூடிய நாற்பெரும் இமாம்களுடைய வழிகாட்டுதல்களையும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி என்கின்ற லிஸ்டில் நாமும் வந்து விடுவோம். நமக்கான கூலியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜன்னாத் அதுன் என்கின்ற அந்த அதுன் என்ற சொர்க்கத்தை தந்து விடுவான். அப்படிப்பட்ட உன்னதமிக்க பாக்கியவான்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அனைவருடைய நற்கர்மங்களை அங்கீகரித்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹஜ்ரத் இன்னும் நான் பேசியிருக்கலாமே, நேரத்தில் முடிச்ச மாதிரி தெரியல. அப்படியா? அரை மணி நேரம் சொன்னாங்களே. அரை மணி நேரம் 40 மினிட்ஸ் சொல்றது. நீங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி இருந்தவங்க ஒரு தொடர்கள் குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் தொடருங்களேன். 30 to 40 நிமிஷம் சொன்னோம். 30 to 40 நிமிஷம் சொல்லியிருந்தோம். ஆமா, 40 நிமிஷம் ஆயிருக்கா? நம்ம 8:22 ஆச்சு. அப்படியா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அருமையான பேச்சாகவும் அருமையான தகவல்களாகவும் ரொம்ப தெளிவா வார்த்தைகள் வந்து விழும்போது அது ஒரு ரொம்ப அருமையா இருந்தது. முக்கியமா வந்து இப்ப நானே சில சமயம் பேசும்போது எப்படி பேசணும் நான் தடுமாறும். அதாவது சொற்களை இது சொல்லணும்னு நினைப்போம், மற்ற சொல்லிடுவோம். ஆனா உங்களுடைய சொற்கள் எல்லாமே அப்படியே ஆணி தர போல இது போல ரொம்ப ஒரு தெளிவான முறையில மிக அழகான முறையில இந்த தகவல் தந்திரி. ரொம்ப சந்தோஷம். நிறைய செய்திகள் மாஷா அல்லாஹ். குறிப்பா இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பற்றி உள்ள செய்திகள்லாம் அருமையான செய்தி. ஒரே ஒரு செய்தி நான் கேள்விப்பட்ட சுவாரஸ்யத்துக்காக சொல்றேன். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி மச்சா முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலப்பா கற்றுக் கொடுத்தாங்க. ஜுபைர் அவ்வாமுக்கு இன்னொரு முக்கியமான பாடம் இந்த உம்மத்துக்கு இருக்குது. இந்த உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொஞ்சம் கோவக்காரன், எல்லாம் கொஞ்சம் கோவம், ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அப்ப வந்து அவருடைய மனைவியார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போய் தந்தைகிட்ட சொன்னாங்க, அவங்க போய் சித்தி இல்லாதவன்ட்ட, மாப்பிள்ள ரொம்ப ஒரு கோபமான ஆளா இருக்கிறாரு, ரொம்ப கடுகடுப்பான ஆளா இருக்கிறாரு, அதனால வந்து எனக்கு விளக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப செய்த அபூபக்கர் சித்திக் இல்லாத சொல்லியிருக்காங்க, மகளே, ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய அந்தஸ்து ரலியல்லாஹு அன்ஹு அந்தஸ்து மிக உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் நாளைக்கு சொர்க்கத்துல. அப்ப நாளைக்கு சொர்க்கத்துல அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீ இழந்து விடாது, அதான் நீ அவரோட தான் வாழணும் அப்படின்னு நல்ல உபதேசம் செய்தார்களாம். இந்த காலத்துல இந்த கட்டமைத்த சமுதாயம் பல விதங்கள்ல குறைவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மகள் வந்து கணவனை பத்தி குறை சொன்னா உடனே அந்த என்ன எதுவும் விசாரிக்காம தந்தைமார்கள்ல பெரும்பாலும் மகள் மேல உள்ள பிரியத்துல இந்த அப்படியே சொன்ன தபார் மருமகனை நினைச்சு மருமகன்களை அவமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இப்ப பார்க்கிறோம். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வந்து இல்லம்மா நீ கணவனுக்கு கண்டுபிடித்தான் நடக்கணும், கணவனுக்கு அடங்கிதான் நடக்கணும் என்ற அந்த உபதேசங்களை செய்ய தவறி விடுகிறார். அப்ப அதுதான் இந்த காலகட்டத்துல இந்த உம்மத்து, இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த இந்த சமூகம் இப்பொழுது சற்று பிறழ்வதற்கு காரணம், வழிதவறி குறைபாடுகள் ஏற்பதற்கு காரணம் இந்த மாதிரியான காரணங்கள் தான். ஆகையினால ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரியான ஒரு நல்ல மருமகன்
கிடைத்தது. எப்படி தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செய்தார்களோ அந்த மாதிரி தந்தைமார்களும் ஏதோ பெண் பிள்ளைகள் வந்து சொன்ன உடனே பாசத்தினால மருமக்களுடைய தவறான அபிப்பிராயம் கொள்ளாம இருப்புங்கிறது இது ஒரு அருமையான ஒரு பாடமாக நமக்கு கிடைக்கும். மாஷா அல்லா. மற்ற சகோதரர்கள் நீங்க அன்மியூட் பண்ணி அதற்கு பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் ஏதாவது தகவல் தெரியும்னா நீங்க கேட்டுக்கலாம். அதற்கு மரியாதைக்குரிய நம்ம அவதார் அதிர்ந்தாரும் வந்திருக்கிறாங்க. ஏதாவது கருத்து சொன்னா கூட நல்லா இருக்கும். மீட் எடுத்து விட்டுருங்க. அதில் மீட் எடுத்து விட்டுக்கிறேங்க. மௌலானா சிறப்பா பேசினாங்களே, ரொம்ப அற்புதமான தகவல்கள். கடைசியாக முடிக்கும் போது ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி. சைலண்ட்ல போடுங்க. சைலண்ட்ல போடுங்க. மியூட் பண்ணுங்க. 323565. அது சரி. அகில் அட நம்பர் சொல்லுங்க தலைவரே, அப்புறம் போன் இது பண்ணுங்க. 323565. 323565. ஓகே. அகில் சைலண்ட்ல போடுங்க. மியூட் பண்ணிட்டாரு. ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பித்து சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு உதவியாளர் உண்டு. லிகுல்லி நபியின் ஹவாரியுன் வ ஹவாரி ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர், எனக்கு ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பிறந்தவங்க அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனா ஷரீஃப்ல முஹாஜிரீன்களுக்கு பிறந்த முதல் குழந்தை அவங்க தான். அதாவது ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு மக்காவாசிகளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி மதீனாவாசிகள் ஒரு கட்டுக்கதையை பரப்பி விட்டுட்டாங்க. அப்படி இருக்க முதலாவது பிறந்த குழந்தை ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா நாயகிக்கு பிறந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தஹ்னீக், அந்த பேரிச்சம்பழத்தை தன் உமிழ்நீரோடு எடுத்து வச்சாங்கன்னு அந்த ஹதீதுகள். மௌலானா சொன்ன பல அற்புதமான தகவல்கள் சமுதாய கட்டமைப்பு பற்றி. ஒரே ஒரு விளக்கம் கேட்கலாமா மௌலானா? கேட்கலாம் சார். அந்த ஹதீஸ்ல வேண்டுமென்றே அப்படின்ற ஹதீஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா. ஆனா மன் கதிபா அலைய முத்தஅம்மிதன் வகது கஃபரன் தான் புகாரில இருக்குது. நான் வந்து கேள்வி முடிங்க. அதான் ஆமா ஆமா. மன் அம்மத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த புகாரில இருக்கக்கூடிய 108வது ஹதீஸ வந்து நான் அப்படித்தான் வாசித்தேன். வேண்டுமென்றே என் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஹதீஸ் 109வது ஹதீஸ பாத்தீங்கன்னாக்கா, என் மீது யார் பொய்யை நான் கூறாததை இட்டு கட்டுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டுதான் வாசகம் வருது. அதே மாதிரி முஸ்ததற்கு ஹாக்கிம்ல வந்து ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்றாங்க, நான் என்னுடைய காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து மன் தஅம்மதங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தலைங்கிறத நான் என் காதால கேட்கிறேன். அதனால வந்து வேண்டுமென்றே கிடையாது. பொய்யாக தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நீங்க வந்து பொய்யை இட்டு கட்டினீங்கன்னாக்கா அவங்க வந்து தங்களுடைய தங்குமிடத்தை நகரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பேணுதலுடைய அடிப்படையில வந்து அந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி மௌலானா. ஆனா புகாரில அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ், பல்லிகு அன்னி உலவாயா, அந்த ஹதீஸினுடைய தொடர்ல ஒமன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். அந்த ஹதீஸ நான் வந்து வாசிச்சிருக்கேன் சார். 108வது ஹதீஸாக நான் புகாரில நான் வாசிச்சிருக்கேன். அதற்கு அடுத்த ஹதீஸ் 109வது ஹதீஸ வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த முத்தஅம்மீதன் அப்படிங்கிற வாசகம் வந்து இருக்காது. நேரடியாகவே வந்து என் மீது பொய்யை இட்டு கட்டுப்பவன் அப்படிங்கிற மாதிரியே வந்து சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து நேரடியாகவே இந்த வாசகம் வந்துடும். சரி மௌலானா. இப்போ நீங்க நான் என்ன எதுக்கு இந்த இடத்துல எதுக்க வேண்டிய அந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் காட்டுறேன்னா, இது தனியா கூட நம்ம பேசலாம். ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னதுனால
அந்த முத்தஅம்மிதன்ங்கிறது ஹதீஸ்ல புகாரில இருக்குது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்ங்கிறதுனால சரி நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி சொல்லிட்டேன். வேற ஒண்ணு தவறா ஆனா, நினைச்சுக்கிறேன். அது இல்ல நானும் தவறா சொல்லல. ஃபர்ஸ்ட் அந்த ம். ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அன்னன் ம். நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் தஅம்மத. அதுல ம். வாசகம் வருது புகாரியில. ஆ. அதுக்கு அடுத்த ஹதீஸ் பாத்தீங்கன்னாக்க இது வந்து 108வது புகாரி தமிழாக்கா ரஹ்மத் ட்ரஸ்ட்ல போட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்ல வந்து வருது. ம். 109வது ஹதீஸ வாசிச்சு பார்த்தோம்னாக்கா அந்த தம்மதங்கிற வாசகம் வந்து இருக்காது. ம். சரி வேறு நம்ம ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லும் போது இது வந்து முஸ்ததருக்கு ஹாக்கிம்ல வந்து பதிவு செய்யப்படும். அப்ப சொல்லும் போது அவங்க சொல்றாங்க நிறைய பேர் வந்து தம்மதங்கிற வாசகத்தை வந்து உபயோகப்படுத்துறாங்க. ஆனால் நான் ம். என் காதுல கேட்டிருக்கிறேன் ரசூல்லாட்ட இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மதங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படல. எப்படி பொய்யா சொன்னாலும், வேணும்னே பொய் சொன்னாலும் சரி, தெரியாம பொய் சொன்னாலும் சரி, அவன் வந்து நரகத்துக்கு தான் போவான். சொல்லாத ஒண்ணை இட்டு கட்டுபவன் அப்படின்றத பேணுதலுக்காக வந்து சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அது முஸ்ததருக்கு ஹாக்கிம். அது சரி நான் அதைத்தான் நான் சொல்றேன். இது அவாமுக்கு வந்து பேணுதலுக்காக சொல்றேன். நம்ம அவாமுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அதனால சரி வந்து சரி நீங்க தனியா ஆளுங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. சரி. சரியா? ஆமாமா. அதனால சரி வேற சரி. யாரும் எது இருந்தாலும் சொல்லுங்களேன். இன்னைக்கு காப்பியே வந்து ஜின்னா முக்கியமான ஒரு சர்வதின் விஐபி வந்திருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஐபி நாங்க பெருமை மதிக்கக்கூடிய எங்களுடைய ஜின்னா சர்பதி காக்கா அவர்களுக்கு காப்பியக்கோ காப்பிய காப்பியக்கோ காப்பியக்கோ சின்னா சர்வதினுடைய நூல் ஒண்ணு வெளியீட்டு விழால வந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன் போன மாசம் மதுரையில கேலக்சி புத்தக கண்காட்சியில. நானும் அதுல வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டேன். ஆனா வந்து காப்பியக்கோ சின்னா சர்வதினுடைய புத்தகம் வந்து நான் வெளியிடல, வேற ஒருத்தவங்க வெளியிட்டாங்க. அவங்களுடைய நூலையெல்லாம் வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இங்க இருக்கிற நூல்கள் எல்லாம் நான் வாங்கி வாசிச்சு முகநூல்லையும் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து இது விமர்சனம் பண்றேன் நானு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. இந்த அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பரக்கத் செய்யட்டும். நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கிற இடத்துல நான் வாய்ப்பு வந்து பேசுறது ரொம்ப தப்பு என்று நினைக்கிறேன். ஆனா மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவு எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வயதுபோராயிருந்து அது ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. இங்கே கூறப்பட்ட பல நிகழ்ச்சிகளை, பல விஷயங்களை, வரலாற்று செய்திகளை நான் என்னுடைய இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறேன். உமர் ஹத்தாப் அவர்களை பற்றி எழுதின நூல் இது. இந்த நூல் கவிதை நூல். இதுல நீங்கள் சொன்ன விஷயங்கள், பல விஷயங்களை நான் இதில் குறிப்பிட்டு, அந்த குர்ஆன் சேகரிக்கப்பட்டது, அந்த ஜமல் யுத்தத்துல நடந்த செய்திகள், இதெல்லாம் இந்த நூலில் நான் செய்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க பேசுற போது எனக்கு பெரிய உணர்ச்சி வசப்பட்டதான, அடே நாம் இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் எழுதியிருக்கிறோமே என்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது. அருமையான சொற்பொழிவு. இவ்வாறு சொற்பொழிவுகளுக்கு அடிக்கடி கேட்கணும். எங்களை முதுவை ஹிதாயத் அவர்கள் அழைக்கணும், நாங்க வருவோம். நாங்க இருக்கும் வரையும் நாங்க கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம் அல்லவா? இந்த இன்றைய கூட நான் ஒரு மாணவனாகத்தான் இந்த சபையெல்லாம் வந்திருக்கிறேன். நீங்கெல்லாம் வந்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, இதனாலதான் வந்து அரபுகள் வந்து கலையையும் இலக்கியத்தையும் அவங்க வந்து போற்றி பாதுகாத்து இருக்கிறாங்க. அதுபோல வந்து அந்த இதுல வந்து காவியம் எழுதுவதில் வந்து காப்பியக்கோ ஜின்னாவாக நீங்க இருக்கிறீங்க. எனக்கு இந்த மௌரூப் காக்கா கூட எனக்கு பல விஷயங்கள், இந்த ஈசா நபியை பற்றி காவியம் எழுதின போது அவரிடம் இருந்து நான் பல விஷயங்களை தெரிஞ்சு கொண்டேன். அவர் சொல்ல வெட்கப்படுவார், ஆனா அவர்கிட்ட இருந்து நான் படிச்சு கொண்டேன். வீடு தேடி வந்து முதுவை ஹிதாயத்துக்கு கூட வீடு தேடி வந்து எனக்கு பல விஷயங்களை சொல்லி தந்தார். அது நான் அந்த காவியத்தில், ஈசா நபியை பற்றி எழுதின காவியத்தில் குறிப்பிட்டு இருக்கிறேன். அவரது பேரையும் அதற்காகவும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், நன்றி சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான நிகழ்வு. ஆமா இந்த உமர் ஹத்தாப் அவர்களை பற்றி எழுதிய இந்த நூல்ல நிறைய நீங்கள் சொன்ன விஷயங்கள், பெரும்பாலான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். என்ன மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஒரு மாணவனாக இன்னும் வர வேண்டும் என்று ஆசைப்படுறேன். என்ன ஹிதாயத்துல்லாஹ் கூப்பிடுவாராக, அழைத்தால். சந்தோஷம். அடுத்து முகமது காமில் சில வார்த்தைகள் பேசுங்களேன். காமில் காக்கா. வேற எதுவும் யாரையும் சொல்ல சொல்லிக்கிறீங்க. மௌலவி லைன்ல இருக்கீங்களா? மாரூபகா, நீங்க பேசி முடிவுரை கொண்டு வாங்க. இதில் வேற யாரும் நான் ரொம்ப அருமையான சிறப்பான முறையில் எங்கள் ரசிகர் செய்வதற்காக இந்த மஜ்லிஸி தர்பாக கண்ணியத்துக்குரிய ஆளும் பிறந்தவர்கள் ஜஸாக்கல்லாஹு ஹைர் என்ற நம்பிக்கையை கணக்காக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இது இனிமேல் தொடர்ந்து
இந்த புதன்கிழமை இரவுகளில் இந்த வந்து தொடர்ந்து நடைபெறும். இன்னும் சிறப்புக்குரிய ஆளும் பெருந்தைகள் வந்து நமக்கு நசீத்து செய்வார்கள். அதுக்கு அல்லா தாலா தௌஃபீக் செய்வான் என்ற அந்த நற்செய்தியோட வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜஸாக்கல்லாஹ் ஹைர் நன்றியை காணிக்கையாக்கி கணிதக்குரிய ஆளுநர்கள ஒரு துவா ஓதி நிறைவு செய்வான். அதில் நீங்களா துவா ஓதிருங்களேன். ஓதுங்க. ஆமா. بسم الله الرحمن الرحيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آل سيدنا محمد صلى الله عليه وسلم وبارك وسلم عليه يا الله கருணையின் ரஹ்மானே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட அனைத்து விதமான பாவங்களையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்கள் மனைவி மக்கள், எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களது நண்பர்கள், எங்களது அண்டை வீட்டார்கள், பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருடைய பாவங்களையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் உறுதியான ஈமானையும் எங்களுக்கு நிரப்பமாக தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடல் நிலைகளில் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய குடும்பங்களின் நிம்மதியையும் அமைதியையும் தந்தல் புரிவாயாக. எங்களுடைய தொழில்துறைகளில் எங்களுக்கு பரக்கத் என்னும் அபிவிருத்தியை நிறைவாக தந்தல் புரிவாயாக. இந்த சிறப்பு மிகு மஜ்லிஸை எங்களுக்காக புரிந்து கொண்டு இதன் மூலமாக நாங்களும் பிறரும் பலனடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நிரப்பமாக தந்தல் புரிவாயாக. அல்லாஹும்ம ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه.